நான் தேங்காய் எது போல் உடைச்சி ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ ரொம்ப ஈஸியாக வயதானவங்களுக்கு ரொம்ப பலனளிக்கக்கூடியது. நம்மளோட அந்த தேங்காயை முதல்ல தண்ணியில் ஒரு கழுவிடுங்க. இந்த பக்கம் பார்க்குறீங்க 3 அந்த மொக்குலேருந்து அந்த 3 இதழ் போல் பிரியும். அதை நரம்புன்னு சொல்கிறது. அந்த நரம்பில் ஒரு நரம்பில் ஒரே அடி நடுவில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா போதும். 2 அழகாக பாருங்கள், ஒரு அடி தான் எவ்வளோ அழகாக உடையுது பாருங்கள். இது போலெல்லாம் கோயிலில் உடச்சி தந்தாங்கன்னா ரொம்ப நான் அதை நினப்பேன். ஏதாவது சின்னதாக ஏதாவது மிஸ்டேக்குன்னா கூட மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் எத்தனை தேங்காய்னாலும் இதே சிஸ்டத்தில் நீங்கள் உடச்சி ஒரு குண்டானில் இப்படி ஓப்பன்லே அப்படியே வச்சிடலாம் மூடாமல். போல் இப்படி ஓப்பனில் வச்சு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு 2ங்கிறது 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு இப்போ 3 மணி நேரம் கழித்து எடுத்து வெளியே வச்சிட்றோம். பாருங்கள், ஐஸ் இருக்குது. இது 2 மணி நேரம் ஆகணும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பட்டை கத்தியில் நல்ல கூலிங் போனதுக்கப்புறம் லைட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கருப்பு காயாக இருந்தால் கொஞ்சம் ஒட்டிக்கும், இளங்காயாக இருந்தால் ரொம்ப சீக்கிரத்திலே வந்துடும். பாருங்கள், ஓடு தனியாக இது அப்படியே உருண்டையாகவே வந்துடும். இளங்காயாக இருந்தால் அந்த கருப்பு கூட ஒட்டாது, ஒயிட்டாகவே உங்களுக்கு வரும். இதை நம்ம சின்ன துண்டுகளை நல்லா கழுவிடலாம் காயை. இது என்னது, அந்த கலசத்தில் வச்ச காய்ங்கிறதால அப்படியே மஞ்சளாக இருக்குது. இதை கழுவிட்டு நல்லா துண்டங்கள் போட்டு மிக்ஸி ஜாரில் அந்த முள்ளுக்கு அளவாக மட்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி வெட்டிக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரியே அரைச்சி வரும். அன்னீவனாக வெட்டாமல் ஒரே மாதிரி இப்படி மட்டும் பல்ஸில் ஒரு 4 தடவை கொடுத்தீங்கன்னா போதும், இப்படி பூவாக வந்துடும். நம்ம இதை பாருங்கள், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 மாதம் வரையிலும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அமுத்தக்கூடாது, அவ்வளவுதான். எடுக்கும்போது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் அப்படியே போலாக எவ்வளவு கொள்ளுதோ அதை அப்படியே வச்சுக்கணும். எப்பயுமே நான் பெரிய காய் வாங்கினேன்னா இந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸ் வரும். அதை கூட நான் இப்போ அளவு சரியாக இருக்கான்னு பார்க்குறேன். அமுத்தக்கூடாது, அப்படியே போலாகவே இருக்கணும். பாருங்கள், இப்படி மூடி ஃப்ரீசர்லேயே வச்சிட்டோம்னா 1.5 மாதம் 2 மாதம் வரையிலும் கூட எடுத்து வெளியே தேவையான அளவு வச்சிட்டோம்னா ரூம் டெம்பரேச்சருக்கு சாஃப்ட் ஆயிரும். எனக்கு முதுகு வலிங்கிறதுனால இந்த சிஸ்டம் எனக்கு ரொம்ப கை கொடுக்குது. என்னை போல் எத்தனையோ பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமே சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெரும்பாலும் 2 மணி நேரத்தில் ஃப்ரீஸ் ஆனதுன்னா போதும். சில காய்கள் 3 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியே ஒரு 2 மணி நேரம் வச்சா போதும். கண்டிப்பாக இது போல் செய்து பார்த்துட்டு ப்ளஸ் மைனஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.